அப்புறம் இந்த அனைத்து பேருந்துகள்லயும் இலவசம்னு சொல்லியிருக்காப்ல. போக்குவரத்து துறை எவ்வளவு நட்டத்துல போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை சரி செய்யறதுக்காக பிங்க்னு கார்னர்ல மட்டும் அடிச்சது மட்டும் இல்லாம சைட விளம்பரத்துக்கு மட்டுமே கொடுத்து பல தனியார் விளம்பரங்களை வச்சு அந்த துறை ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதும் அந்த துறையில ஓய்வு பெற்ற அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, அங்க இருந்த ஊழியர்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னா, அதுவும் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ அப்படின்னா இதுல 2 சிக்கல் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீனா தமிழ்நாடு முழுக்க டிராவல் ஆகிற எல்லா பஸ்லயுமா, இல்ல தமிழ்நாடுக்குள்ள அங்கங்க இருக்க மாவட்டத்துக்குள்ள இருக்க பஸ்ல மட்டுமா? எம்டிசியா எஸ்டிசியா தெரியல, சொல்லல. தெளிவா சொன்னா இவங்க யோசிச்சிருவாங்க. அதனால லாங் டிராவல் போற பஸ்க்கும் இருக்கா, சிட்டிக்குள்ள போற பஸ்க்கு மட்டும் இருக்கான்றது தெரியல. அது தெரியல. இப்போ என்ன மேட்டர்னா, இப்ப இன்னொன்னு யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப இந்த பஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த பஸ் வந்து இப்ப இந்த கவர்மெண்ட் பஸ் மாதிரி அந்த ஆட்சி வர வர கலர் மாத்துவாங்க பாரு. ஆமா, அந்த மாதிரி இப்ப ஒரு பிரச்சார வாகன கலர்ல வந்து பஸ் எல்லாம் மாத்த போறாங்க. ஓ, நடுவுல தாமரை வச்சுக்கலாமே. அது வந்து அந்த டைம்ல யோசிப்பாங்க. அந்த கலர்ல மாத்தி ஆரஞ்சு கலர்ல. இந்த அடுத்த திட்டம் +2 வரைக்கும் படிக்கும் மாணவர்களின் தாய்க்கு 15,000 ரூபாய். நம்ம கலைஞர் அப்பவே, அதாவது தங்கம் விலை கிராமுக்கு 4,000 இருக்கும் போதே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. 8வது வரைக்கும் படிச்சாலே உனக்கு தங்கம் 1 கிராமும் 5,000 ரூபாய் பணமும் கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதே நேரத்துல படிக்க வைக்கணும்னு ஒரு பெரிய சிக்கலான இருந்த நேரத்துல இவங்களை படிக்க வச்சுக்கிட்டே இவங்க கையில தங்கமும் கொடுத்தோம்னா கல்வியும் ஒரு தங்கம் அப்படின்னு அவர் வந்து அப்பவே யோசிச்சு, என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 8வது வரையும் படிச்சிருக்கோமா, படிக்காம அப்பவே அவர் 5,000 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் +2க்கு ஒரு அமௌண்ட், காலேஜுக்கு ஒரு அமௌண்ட். 2006க்கு வந்ததுக்கு அப்புறமா கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள +2 முடிச்சது காசு கொடுத்தாங்களா? அந்த காசியா? சரி சரி.